என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். 1000 பழம் கொடுத்து அமிச்சேன், கூப்பிடுறா அவனை அப்படின்னு. உடனே அந்த வேலைக்கார எத்தனை மணி பழம் அவனை கூப்பிட்டு கேட்கலாம், நான் உங்களை எவ்வளோ பழம் கொடுத்தேன்? 1000 பழம் கொடுத்துட்டியா? எதுவுமே கொடுத்துட்டேன். ஏய் 2 பழம் தான் கொடுத்துருக்கிற, மீதியே விட்டுட்டுக்கிறது. இல்லை ஐயா, எல்லாத்தையும் எத்தனை கொடுத்துட்டேன். 2 பழம் தாங்க போய் சேர்ந்ததுன்னு தகவல்ரா கோயிலேருந்து எனக்கு நேரம் முருகரே சொல்லிட்டாடுறாங்க. ஐயோ சாமி, அப்படியா சொன்னார். 2 பழம் ஒருத்தர் பசின்னு கேட்டார், அவருக்கு கொடுத்தேன். என்னப்பா சொல்கிற? ஆமாம், இதுதான் திருமலர் அழகாக சொல்கிறாரு. படமாட கோயில் பரமர் கொன்றியில், நடமாட கோயில் நம்பர் கட்டில்லை. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில், படமாட கோயில் பகவத் தாமேனார். படத்துல மாட்டி வச்ச கடவுளுக்கு கொடுத்த நீ கொடுக்குறிய, அது கடவுளுக்கு போய் சேராதுடா. அப்ப நீ வெளியில நடந்து போறானே, அவன் 2 பழம் கேட்டான், அவனுக்கு கொடுத்த பத்தியா, அதுதான்டா கடவுளுக்கு சேர்ந்தது. அதனால நீ கொடு, பசீன்றனுக்கு கொடு, அதுதான் கடவுளுக்கு சேரும் அப்படின்றத திருமூலர் அழகா சொன்னார். படமாட கோயில் பகவத் கொன்றியில், நடமாட கோயில் நம்பர் கட்டில்லை. நடமாட கோயில் நம்பர் கொன்றியில், படமாட கோயில் பகவத் அத்தாம, கடவுளுக்கே அதுதான்டா சேரும் அப்படின்னு திருமூலர் பாடல்ல சொல்றாரு. அப்போ கொடுக்குறோம் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு வந்துருச்சுனாலே, நம்ம கொடுக்கறது என்னன்னா, நீங்க கொடுக்கறது என்ன? பொருள், எல்லாம் உணவு பொருள் ஏதோ கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அதை வாங்கிக்கிறாங்க இல்லையா? வாங்கிக்கும் போது அது என்ன ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல தானே? கொடுக்கறது பொருள், வாங்குறப்ப என்ன ஆகும்னா அருளாகும். பொருளை நீங்க அருளா மாத்திடுறீங்க. அந்த விஷயம் நிறைய பேருக்காக அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கறது 5 ரூபாய் தான், அது ஒரு பணம் பொருள் நீங்க கொடுக்கறது. ஆனா அவன் சாப்பிட்டானே, அது அருள். அவன் என்ன பண்ணுவான்? ஐயா நல்லா இருக்கணும், அருள். பொருளை கொடுத்து அருள் வாங்குற டேலண்ட் யாருக்கு இருக்குன்னா கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. மற்றவங்களுக்கு அந்த டேலண்ட் இல்லை. அது பாவம், அவங்க வந்த வழி. நம்ம ஒன்றும் அதை சொல்ல முடியாது. நம்ம என்ன முடியுமோ நம்ம சொல்லிடுறோம். அப்படி பொருளை கொடுத்து அருள் வாங்கிக்க இங்கே கற்றுக்கிறோம் முதல் முறையா. 2வது விஷயம், நான் இன்னொரு சாப்டர் சொல்ல வந்தேன், அதையும் சொல்லிடுறாங்க. இப்போ சின்ன வயசு பசங்க அவங்க எல்லாருமே பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, எந்த பிள்ளையும் சன்னியாசி ஆயிடணும், போய் குடிமூட்டுன்னு கொண்டை போட்டுக்கின்னு எங்கேயோ போய் சன்னியாசி துறவரம் போயிட்டோம், பரவாயில்ல என் பையனை நான் நல்லா வளர்த்துட்டேன். அப்படி எந்த அப்பா அம்மா, நான் கூட சொல்ல மாட்டேன். நான் கூட என் பையனை போயிடுறா சன்னியாசியாக சொல்ல மாட்டேன். அவன் போயிடுவான்னு தெரிஞ்சு அந்த பக்கமே அவனை சேர்க்க மாட்டான். அவன் போக மாட்டான்னு தெரிஞ்சதால தான் இங்கே வச்சிருக்கிறான் அவனை. காரணம் என்னன்னா, எல்லா அப்பா அம்மாக்கும் அப்படித்தான். எனக்கே அப்படின்னும் போது நான் இத்தனைக்கும் ஒரு உபதேசம் கொடுக்குற அளவுக்கு இருந்தாலும் கூட எனக்கும் அதுதான் மனசு. இது எல்லாருக்கும் பொருந்தும், சும்மா ஏமாற்றக்கூடாது, எல்லாருக்கும் இது பொருந்தும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த சின்ன குழந்தைங்க படிக்கிறவங்க, ஒரு டிகிரி படிக்கிறவங்க தான் அப்பா அம்மாவை வெறுத்துக்கிட்டு இந்த பாடத்தை வாங்கி நான் இறைவனை பிடிச்சிருவேன்னா அப்படி ஆவாது, பிடிக்கவே முடியாது. நீ இறைவன் உன்னை சேர்த்துக்கவே மாட்டேன். காரணம் என்னன்னா, மாதா பிதா குரு தெய்வம். நாங்கள் மாதா பிதாவை நீங்கள் பகைச்சிக்கிட்டு இங்கே வந்தால் இறைவன் கிட்ட போகவே முடியும். இறைவனே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தட்டுவார். ஏன்னா அப்பா பெற்று வளர்த்த அப்பா அம்மாவையே மதிக்க தெரியாத உனக்கு நீ என்ன எங்கன்னு மதிக்க போகிற, நீ போயிடுன்றார். அதனால் அப்படி ஏதாவது இங்கே அருள் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல அப்பா அம்மாவை நீங்கள் சரி பண்ணணும். சரி பண்ணணும்னு சொன்னால் உனக்கு நம்ம பிறவிகள் பல கோடி பிறவிகள் எடுத்திருக்கோம். 7 கடல் மணலை அளப்பினம் அறிந்து எனதிடர் பிறவி அவதாரம்னு சொன்னார் அருணகிரிநாதர். அவரோட பாடலில் அருணகிரிநாதர் இந்த மாதிரி ஒரு பாடலை சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவ்வளோ பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோம் நாம். அப்போ வரும்போது ஏதோ ஒரு பிறவியில் விட்ட குறை தொட்ட குறையா உனக்கு அந்த ஜீனில் இந்த இறை வழிபாடு, இந்த பாதை, இந்த பாடம் ஏதோ ஒரு குரு கிட்ட உனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதை வாங்கிட்ட நீ. அது இப்போ எந்த பிறவிலையோ நீ வாங்கிட்ட. அது உனக்கு தொட்ட குறை இப்போ பிடிச்சிருக்கு, நீ இங்கே வரணும்னு உனக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் உன்னை பெற்றவங்களுக்கு இல்லை, அந்த விருப்பம் இல்லை. அவங்க உன்னை அலோவ் பண்ணலை, போகக்கூடாதுன்றாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன பசங்க, சரி அப்பா அம்மா தான் முக்கியம், அப்புறம் தான் கடவுள்
அதனால அப்பா அம்மா சொல்றத முதல்ல நாம கேட்கணும். ஆனாலும் இது மாதிரி விட்ட குறை இருக்குது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், உனக்குன்னு ஒரு தனி ஒரு மெச்சூரிட்டி வரும் ஒண்ணு. ரெண்டாவது, உனக்குன்னு உரிமைகள் சிலதெல்லாம் அப்புறம் நான் இப்போ நீ உன்னோட கட்டுப்பாட்டில் இல்லை, உங்க அப்பா அம்மாவோட கட்டுப்பாட்டில். அவங்க சம்பாதிச்சு தான் உனக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, அவங்க சொல்றதான் நீ செய்யணும். அவங்க உன்னோட வயசுல மூத்தவங்க பெரியவங்க, அவங்க பேச்சை கேட்கணும். இதெல்லாம் உலக நீதி. இந்த நீதிப்படி நீ வாழணும்னா அவங்கள எதிர்த்து பேசுறதோ, அவங்கள பகைச்சிட்டு நீ நான் இறைவனை பிடிச்சிக்கணுன்றதோ அது தவறான செயல். அந்த செயல் ஆரம்பத்தில் இளைஞர்கள் அதை கையில் எடுக்கக்கூடாது. ஆனால் உனக்கு அந்த தொட்டக்குறை இருக்கிறதுனால உன்னை அது இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு என்ன விமர்சனம் என்னன்னு சொன்னால், உனக்குன்னு ஒரு தனி அந்த சுதந்திரம் உனக்கு கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்? உனக்கு 18 வயசு முடிஞ்சு நீ காலேஜை படித்து அப்பா அம்மா கிட்ட இருந்து நீ எதையும் எதிர்பார்க்காம சுயமாக நீ நிற்கக்கூடிய செயல்பாடு உனக்கு வரணும். நீ சம்பாதிக்கணும், உனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும். நீ திருமணம் ஆனதுக்கப்புறம் உன்னை அப்பா அம்மா கட்டுப்பாட்டிலேருந்து நீ விலைக்கு வெளியே வர. ஏன்னா அப்போ கூட போய் சில பேர் இப்போ கூட என்ன பண்ண, மனைவி இதை கேட்டாங்க அதை கேட்டாங்க, அப்பா அம்மா கிட்ட கேட்குற பெற்றோர் பிள்ளைங்கள்லாம் கூட இன்னைக்கு கூட இருக்கிறாங்க. சில பேருக்கு அம்மா இந்த மாதிரி அம்மா கேட்குற கொலுசு கேட்குற எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறோம்மா அப்படின்னு இன்னைக்கு கூட அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படியே பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால அந்த நிலை வரைக்கும் நீ வரணும்னா வெயிட் பண்ணணும். பொறுமையாக இருந்து அப்பா அம்மாவோட பர்மிஷனோட, ரெண்டாவது உன்னோட நிறைவான வாழ்வை நீ அவங்களுக்கு நிறைவான விஷயத்த நீ அவங்களுக்கு கொடுக்கணும். நீ ஒன்றும் இல்லை எல்லாத்துலேயும் 10 அரியர் வச்சுட்டு ஒன்றுமே பண்ணாமல் அவங்க 1.5 லட்சம் பணம் கட்டி நீ எதையும் செய்யாமல் அரியரை வச்சுக்கிட்டு நான் இதுக்கு தான் போவேன் அடம் பிடிச்சின்னா நீ நல்ல புள்ள இல்லை. உன்னை வீட்டையும் சேர்ப்பாங்களோ சேர்க்க மாட்டான், இங்கே கண்டிப்பாக சேர்க்க மாட்டான். காரணம் என்னன்னா, நீ வீட்டுக்கே உதவாத ஒரு ஆள் இங்கே எப்படி ஆன்மீகத்துக்கு உதவுன்னா நிச்சயமா உதவ மாட்டேன். ஏன்னா ஆன்மீகம் கற்றுக்குன்னா இந்த ஆன்மீகன்றது உலகத்துக்கு தேவையான விஷயம். வீட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயத்தையே நீ சரியா பண்ண முடியலன்னு சொன்னா, அவங்கள அனுசரித்து அப்பா அம்மாவை அனுசரித்து அவங்களோட ஒரு கோஆப்ரேஷன்ல உன்னால வாழ முடியல, அவங்கள பகைச்சிக்கிட்டு நீ இங்கே வரேன்னு சொன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் நீ உன்னால எதையும் இங்கே சாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆளுங்களை நாங்களே இங்கே சேர்க்கறது இல்லை. அதனால அப்படி இளைஞர்கள்லாம் அப்படி வரக்கூடாது. முழுமையாக அவங்க கடமைகள்னு இருக்கு, அவங்க கடமைகளை நிறைவேற்றணும். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு சில கடமைகள் இருக்கு. பிள்ளையை பெற்று படிக்க வச்சு அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு போய் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கடமைகள் அப்போதான் முடியுது. ஆனால் அப்போ கூட முடியலன்னு சொல்கிற அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. ஏன்னா நான் பேர பிள்ளைய பார்க்கணும், பேட்டியை பார்க்கணும், அதெல்லாம் பெற்றுக் கொடுக்குற வரைக்கும் என் பிள்ளைக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு விட மாட்டேன்டா அப்படின்னு புச்சின்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் நீ இண்டிவிஜுவல் உன்னோட தனித்தன்மையில் நீ வரணும்னு சொன்னால் உனக்கு திருமணம் ஆனால் தான் வர முடியும். அப்போ அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த பாதைக்கு வரவங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும், அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அவங்க உழைச்சி போகிறத தான் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் மனைவி அது உன்னோட துரதிஷ்டம். அது நீ மாயிக்கு தாலி கட்டி இருக்கிற. அதனால மனைவி விடலைன்னா அவங்கள சரி பண்ணக்கூடிய கடமை உண்டு. ரெண்டாவது விஷயம், நிறைய பேர் மனைவி விடல, மனைவி பேர்ல தப்பா யாரும் சொல்லவே கூடாது. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்க மனைவிக்காக விட்டுட்டீங்கன்னா பின்னாடி விடதான் முடியாது. ஆரம்பத்திலே விடாம இருக்கணும். அதுக்கு கூட நான் வயசு சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? சரி சொல்லிடுறேன், இங்க வந்துட்டோம், சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஆரம்ப நிலையிலேயே சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, மனைவி வீட்டில் அவங்க சொல்கிறத நான் கேட்க வேண்டியிருக்கு. அவங்க நான் வீட்டுக்கு போனால், ஏண்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிங்கன்னா நீ பாட்டுக்கு போய் ஏதோ மூலையில் போய் ஒரு பூஜை ரூமில் போய் உட்காந்து கதவு முடிக்கிற 1 மணி நேரம் உள்ளே பூந்துக்கின்னு என்னையா பண்ணுற நீ? அப்போ நான் எனக்கு எதுக்கு தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க சாமின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அது நியாயமான விஷயம். அவர் சொன்ன அந்த அம்மா சொல்கிறது நியாயமான விஷயம். ஆனால் அவருக்கு புரிய வைக்க தெரியல. அவர் என்ன பண்ணாருன்னா, எப்போ போய் மூலையில் உட்காரணுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எப்போ நினைக்கிறப்பெல்லாம் போய் உள்ள உட்காந்துன்னு அந்த அம்மா தொடர்பு கட்டதா இருக்கு. வேற வழியே கிடையாது. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.